காலத்தில் தமிழர்கள் கப்பல் போக்குவரத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கங்களை கட்டியுள்ளார்கள். கலங்கரை விளக்கம் என்பது கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒளி உமிழும் விளக்குகள் பொருத்தி கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்ந்த கோபுரம் போன்ற அமைப்புகளை குறிக்கின்றது. இதை வெளிச்ச வீடு எனவும் அழைப்பதுண்டு. முற்காலத்தில் கலங்கரை விளக்கங்களில் திமிங்கல எண்ணெய் விளக்குகளும் ஒளி மூலங்களாக பயன்பட்டன. ஒவ்வொரு கப்பலில் போகிறவங்களும் கடற்கரை ஓரமாக போகும்போது இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்கும்போது அந்த புத்தகத்தில் இருந்து அவர்கள் அது என்ன கலங்கரை விளக்கம், எங்கு இருக்கிறார்கள் என்ன என்பதை பொருத்தமாக அட்சரேகை தீர்க்கரேகையாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு அவர்களிடம் இருக்கும் நேவிகேஷனல் சார்ட் என்று சொல்லக்கூடிய படத்தின் மூலமாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் கலங்கரை விளக்கங்கள் கடலில் சென்று வருபவர்களுக்கு அந்த கடற்கரை இருப்பதற்காக ஒளி விளக்குகளை காண்பித்து உருவாக்கப்பட்டது. பின்பு அதுவே அரசர்கள் மற்ற நாடுகளுக்கு கடல் மூலமாக சென்று போரிட்டு திரும்பும்போது வெற்றிக்காக திரும்பி வரும்போது அவர்களுக்கு விளக்குகளை காண்பித்து வரவேற்றார்கள். பிற்காலத்தில் கடல் வாணிகம் பெருத்த போது ஒவ்வொரு கடல் வணிகத்திற்கும் சென்ற கலன்கள் திரும்பி வரும்போது தங்களுடைய ஊர்களை பார்த்து கொள்வதற்காக கடலோரங்களில் விளக்குகளை ஏற்றி தீப்பொறியை உண்டாக்கி விளக்கு உண்டாக்கி வெளிச்சம் உண்டாக்கி காண்பித்தார்கள். அதுவே பிற்காலத்திலே அனைத்தையும் ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகம் முழுக்க ஆண்டபோது உலகம் முழுக்கவும் உள்ள கடற்கரைகளில் கலங்கரை விளக்குகளை கட்டி ஒருமுகப்படுத்தி அதில் விளக்குகள் அணைந்தெறிகிறார் போன்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி அந்த விளக்கு அணைந்தெறியும் நேரத்தை வைத்து இரவில் இந்த ஊர் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் கரை இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வதற்காகவும் பகல் நேரத்தில் நீங்கள் பார்க்கும் கலங்கரை விளக்கத்திலே பார்த்தீர்களானால் அது கருப்பு வெள்ளை பட்டையாகவும் சில இடங்களில் வெறும் வெள்ளையாகவும் வேறு சில இடங்களில் வெறும் வெள்ளை சிகப்பாகவும் இருப்பதை பார்க்கலாம். இதை கொண்டு பகல் நேரத்தில் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த விதமான ஒரு சமிஞ்சைகளை உருவாக்கினார்கள்.